சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மக்களும் தாங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு வாழ எல்லா வல்ல இறைவன் அருள் புரிவான் என கூறிக்கொண்டு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது 10/5/2026 அன்று காலை 10:18 மணி நிமிடங்களுக்கு நம்மளுடைய தமிழகத்தின் முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுள்ளார்கள். அவர்களுக்கு எனது சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துகளையும் மனமார்ந்த மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் முதலமைச்சர் பதவியிலே சிறப்புற பணியாற்றி மக்களுக்கு விருப்பு வெறுப்பின்றி பணியாற்றி நல் சேவை செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டோம். அவர் பதவியேற்ற நேரத்தின் அடிப்படையாக நம்ம கிரக நிலைகளை முன்னிலைப்படுத்தி அவர் ஆட்சி கட்டிலே அமர்ந்த நேரத்தின் போது வான்மண்டலத்தில் கிரக நிலைகள் எப்படி உள்ளது, அந்த கிரக நிலைகள் என்னெல்லாம் செய்ய போகிறது, புதிதாக ஆட்சி கட்டிலே அமர்ந்த புதிய அரசு என்ன செய்ய போகிறது, அவர்களுக்கு என்னென்ன சோதனைகள் போகிறது, என்னென்ன சாதனைகள் செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சென்ற பதிவில் 15/3/2026 அன்று தேர்தல் அறிக்கை வெளியான பொழுது நம்ம சொன்ன விஷயங்கள் இங்கே 100% நடந்தேறி உள்ளது. இது யாருடைய ஜாதகத்தையும் நம்ம கேட்டு யாருடைய ஜாதகத்தையும் முதன்மைப்படுத்தி இங்கே அந்த பதிவு போடப்படவில்லை. ஆட்சி மாற்றத்துக்காண்டு உண்டான தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் அறிக்கை தேதி வெளியான பொழுது அது ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான நம்ம நேரத்தையாக கணக்கு எடுத்துக்கொள்ளும். அதாவது ஆளுங்கட்சிக்கு குறிப்பிட்ட தேதியில் அவருடைய ஆட்சி காலம் முடிவடைவதால் மீண்டும் புதிய ஆட்சி அமைப்பதற்கு தேர்தல் நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர் மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. அதன் விதியின் கீழாக நம்ம துல்லியமாக எடுத்த விஷயங்கள் 15/3/2026 அன்று நம்ம சொல்லியிருந்தோம். எதிர்கட்சி தோற்கும், அது ஆளுங்கட்சி தோற்கும், எதிர்கட்சி பலம் பெறும், புதிதாக வந்த கட்சிகள் பலமாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலே 3 நிலைகள் உள்ள கட்சிகளும் பலம் பொருந்தி இருக்கிறது. எனவே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, தொங்கு சட்டமன்றம் ஏற்படும், ஆளும் கட்சி தோற்கும் என்றெல்லாம் அந்த பதிவிலே நாம் சொல்லியிருந்தோம். அதன்படியே தற்போது 100 விழுக்காடு 100% இங்கே நடந்தேறி உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே கணக்கீட்டில் தற்போது நம்ம இந்த பதிவிலும் காணப்போகிறோம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சிகளை கூட்டணி துணையோடு, அதாவது அறுதி பெரும்பான்மையின்றி எதிர்கட்சியில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் உள்ள சில கட்சிகளின் ஆதரவை பெற்று இங்கே ஆட்சி அமைத்திருக்கிறார். அவர் 10/5/2026 காலை 10:18 மணி நிமிடங்களுக்கு அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். 10:18 சரியாக 10:18 மணி நிமிடங்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்.
அன்றைய வானிலை அதில் வானிலை கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் காணும்பொழுது லக்னம் என்பது இங்கே மிதுன லக்னமாக வர்றது. இந்த லக்னாதிபதி 11ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து அஸ்தமனமாகிவிட்டார். அப்போது இங்கே லக்னாதிபதி பலம் இழந்து உள்ளார் என்பதை நாம் அவங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அதாவது லக்னத்திற்கு பலம் இல்லை என்பதை இந்த அவருடைய பதவி ஏற்கும் நேரமே சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போது லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தாலும் ஒரு வெற்றி முழக்கத்தோடு ஒரு லாப நோக்கத்தோடு தான் இந்த ஜாதகர் வந்துள்ளார். ஆனால் அவர் 11ஆம் இடத்திலே அஸ்தமன நிலையிலே இருப்பது ஒரு சிறப்பான நிலையில். லக்னாதிபதியும் ஆவார், இவரே 4ஆம் இடத்து அதிபதியும் ஆவார். அப்போ அஸ்தமன நிலையில் இருக்கிறது. அப்போது இவர் எடுத்து வந்த காரியங்கள் ஜெயிப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இங்கே இருக்கிறது. இந்த நிலையில் தான் நம்ம முன்னாடி பலன் சொல்லியிருந்தோம். இது யாருடைய ஜாதகமும் முதன்மைப்படுத்துவதில்லை. இப்போ இந்த பதவியேற்றவர் 11ஆம் இடத்திலே அஸ்தமன நிலையிலே சூரியனோடு இணைந்து இருப்பது ஒரு சிறப்பான நிலையா என்று கேட்டால், அவர் நட்பு சூரியனுக்கு புதன் நட்பு 3ஆம் இடத்து அதிபதி மிக சிறப்பான ஒரு நட்போடு தான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11இல் சூரியனை முதன்மைப்படுத்தி தான் இவர் ஆட்சி கட்டிலே ஏறி இருக்கிறார். ஜாதகம் பார்க்காமலாம் இவங்கெல்லாம் எதுவுமே செய்கிறதில்லை. வெளியில் வந்தால் நான் ஜாதகம் பார்க்கல, மத நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாமே தவிர, ஆனால் முழுக்க இங்கே ஜாதக பலன் பார்த்து தான் இங்கே அரசியல் நகர்வுகள் இருக்கிறது. ஆக லக்னாதிபதி இங்கே பலம் இல்லை. லக்னத்திலே 7ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் தனிச்ச குருவாக திக்பலத்திலே இருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி அதாவது பாதகாதிபதி, 10ஆம் இடத்து கர்மஸ்தானாதிபதி அவர் திக்பலத்திலே இருப்பது ஒரு சிறப்பான நிலையா என்று கேட்டால், மக்கள் ஆதரவு. 7ஆம் இடம் என்பது மக்கள் ஆதரவு, பொதுத்துறை. இப்போ பொதுத்துறை மக்கள் சார்ந்த விஷயங்களை இங்கே முன்னெடுப்பாரா என்று கேட்கும்போது திக்பலத்தில் இருக்கார். அப்போது கேந்திராதிபதி தோஷமும் பெறுகிறது. 10ஆம் இடத்து அதிபதியும் தனிச்சையாக இந்த குரு இருக்கிறார். இந்த குருவுக்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறது. செவ்வாய் குரு பார்வை தொடர்பு என்பது ஒரு சிறப்பான நிலை இல்லை என்பது தான் நம்ம இங்கே முதன்மையாக தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த கட்டமாக 2ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே மறைகிறார். வாக்குஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே மறைகிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல் இதில் சஷ்டாஷ்டங்க தோஷம், சகட தோஷம் உள்ளது. இவருடைய ஜனகால ஜாதகத்திலே சகட தோஷம், அது வளர்பிறை. இது சகட தோஷம் தேய்பிறை. அது அஷ்டம திதியில் தேய்பிறை. அதாவது இந்த எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறாங்க, என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, அஷ்டம திதியில் செய்கின்ற காரியங்கள் வளரும் என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான், நான் மறுப்பதற்கு இல்லை. அது அஷ்டம திதி என்பது தேய்பிறையா வளர்பிறையா என்று கணக்கிடும் பொழுது வளர்பிறை தான் சுபத்துவம், தேய்பிறை அசுத்துவம் என்பதை நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ 2ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே மறைவது சிறப்பான நிலையா என்று கேட்டால் இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். அதன் அதிபதி 10ஆம் இடத்திலே இருப்பது செவ்வாயோடு இருக்கிறார். அதாவது 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோடு இணைந்து பலம் இல்லாமல் இருக்கிறார் என்பதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இப்போ 6ஆம் இடத்து அதிபதி, இப்போ 3ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அவர் 3ஆம் இடம் திக்பல், 3ஆம் இடம் லத்தை ஸ்தானமாக ஆகிறது. அந்த லத்தை ஸ்தானம் முயற்சிகளை சொல்லக்கூடிய, வெற்றிகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் லத்தை ஆகிறது. அதில் கேது பகவான் நிற்கிறார். 3ஆம் இடத்தில் கேது இருப்பது நல்லது என்றாலும் கூட அந்த 3ஆம் பாவகத்தை கேது கெடுப்பது தான் உத்தமமாக இருக்கிறது. இப்போ 3ஆம் இடத்துல எடுக்கின்ற காரியங்களை தடை தாமதங்களும் பல்வேறு போராட்டங்களையும் வெற்றிகளில் இவர் பெற்ற வெற்றியை சாதிக்க முடியுமா, அதை நிலைநிறுத்தி காட்ட முடியுமா என்றெல்லாம் கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அவர் பதவியேற்கும் பொழுது 3ஆம் இட ஸ்தானம் லத்தை ஆகிறது. அவருடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தோல்வியை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஜாதகம் அந்த நேரம் சொல்லி கொண்டிருக்கிறது தவிர மற்றபடி ஒன்றுமில்லை. 5ஆம் இடம் பதவி, 4ஆம் இடம் தாய் ஆரோக்கியம், குணச்சித்திரங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள். அவர் அஷ்டமனையில் நின்றிருக்கார். அப்போது இந்த ஜாதகர் தன்னிச்சையாக பேச முடியுமா? 2ஆம் இடத்து அதிபதி பலம் இழந்தவர்களா? அப்போ தன்னிச்சையாக பேச முடியுமா? இவருடைய பேச்சுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதே போல் யோசனை ஆராய்ச்சி பண்ணி இவருடைய யோசனையில் அந்த முயற்சிகளை எடுத்தாலும் அது நடக்குமா என்று கேட்டால் அதுவும் நடக்காது என்று தான் வருகிறது.
பதவி சொல்லக்கூடிய ஸ்தானம் 5ஆம் இடத்து அதிபதி. அந்த 5ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். 12ஆம் இடம் என்பது மாந்தி இருக்கிறது. 12ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது. அந்த பதவி பூர்வ புனித்து சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி இருக்கிறது. அப்போ இந்த பதவி இவருக்கு நிலைக்குமா அப்படின்னு கேட்டால், மாந்தி இருப்பதால் அங்கே பதவிக்கு பங்கம் ஏற்படக்கூடிய நிலைகளில் இவர் ஆட்சி அமைத்த நேரத்தில் இவருக்கு அந்த பதவி நீடிக்குமா என்று கேட்டால், அது மாந்தி அமர்ந்து இருப்பதால் அது கொஞ்சம் சோதனையான காலகட்டத்தை காட்டுகிறது. அப்போ பதவிக்கு இவருக்கு நிரந்தரமாக அந்த பதவியில் நீடிப்பாரா என்று கேட்டால் கேள்விக்குறிதான், இல்லை என்று தான் வருகிறது. இப்போ 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி திக்பலத்தில் இருப்பார். 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பதவி ஸ்தானத்தையும் பாதகாதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார். அதேபோல் பாக்கியஸ்தானத்தையும் பாதகாதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் குரு இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு நல்லது செய்வாரா கெட்டதை செய்வாரா என்று கேட்டால் கெட்டதை தான் செய்யக்கூடிய கிரகம். அப்போது குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதும் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் இவர் சொல்லக்கூடிய காரியங்களில் இவர் செய்யக்கூடிய விஷயங்களில் பெரிய புரட்சிகள் இருந்தாலும் அந்த புரட்சிகள் எல்லாம் அது நிறைவேற்ற முடியாத அறிக்கைகளாகவே இருக்கும் என்பது தான் இந்த அவர் பதவியேற்கும் நிலையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சொல்கிறது. பாக்கியஸ்தானத்திலே ராகு இருக்கிறார். எதையுமே ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தில். அப்போது என்னன்னா, இவருடைய பூர்வ புண்ணியத்தில் இவருடைய சொத்து சேர்த்து வச்சுருந்தாருன்னா அந்த சொத்துலாம் கரைவதற்குண்டான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. இங்கே சகட தோஷத்தில் இருக்கிறது. சந்திரன் குரு சகட தோஷத்தில் இருப்பதால் இவருடைய சொத்து மதிப்புகள் கணக்கிடப்பட்டு இவர் செய்யக்கூடிய செலவுகள்லாம் அது வீண் விரயமாகும். இப்போ 11ஆம் இடத்திலே 6ஆம் இடத்து அதிபதி இவருக்கு 6ஆம் இடத்து அதிபதி எதிர்கட்சி 6ஆம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் திக்பலத்தில் உள்ளார். செவ்வாய் பகவான் திக்பலத்தில் அதுவும் ஸ்தான பலத்தில் நல்லா சிறப்பாக இருக்கு. அப்போ எதிர்கட்சி பலமாக இருக்கிறது. இவருக்கு எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் மிக பலமாகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கிறது. என்ற போதிலும் லக்னாதிபதி சாரம் வாங்கி இருக்கிறது. லக்னாதிபதி அஸ்தமன நிலையில் இருக்கிறார். அப்போது சில கேள்விகளுக்கு எதிர்கட்சியால் பதில் சொல்ல முடியாத நிலை இங்கே ஏற்படுகிறது. என்ற போதிலும் 6ஆம் இடத்து அதிபதி பலமாகவே இருக்கிறது. அவருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பதவியை குறிக்கக்கூடிய கிரகம் அவரும் அந்த குருவானவர் 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் 8ஆம் இடத்தில் தன் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். அவர்களுக்கும் வாக்கில் பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு போராட்டங்களை, பல்வேறு இடையூறுகளை சந்திக்க வேண்டிய அந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி புதிய வம்பு வழக்கு கேஸுகள்லாம் முறைகேடுகள் மூலமாக இந்த புதிய ஆட்சியாளர்கள் மூலம் கேஸை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது. என்ற போதிலும் 5ஆம் இடத்து அதிபதி பலமாகவே 6ஆம் இடத்து அதிபதி பலமாக இருப்பதால் ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமான நிலையா என்று கேட்டால் சாதகமான நிலை இல்லை என்பது தான் தெரிவித்துக்கிறோம். அதேபோல் 5க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் பலம் பெற்றிருக்கிறார். அவர் 12ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார். இவர் நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய பயணங்கள் இருக்கும், நிறைய செலவினங்கள் இருக்கும். அதாவது கவர்ச்சியான திட்டங்களுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் அந்த முக்கியத்துவம்லாம் அந்த கவர்ச்சியான திட்டங்கள்லாம் வெற்றி பெறுமா என்று கேட்டால் 3ஆம் இடம்தான் வெற்றி. அந்த 3ஆம் இடம் என்பது லத்தை ஆகிறது. அவர்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றியா தோல்வி என்று கேட்டால் ஒரு 60 விழுக்காடு தோல்வியும் 40 விழுக்காடு வெற்றியும் பெறும் என்பது தான் அன்றைய கிரக நிலைக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் இவர் பதவியேற்ற காலத்தின் போது லக்னாதிபதி பலம் இல்லை, 6ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்கிறார், 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது, 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 8ஆம் இடத்துல சந்திரன் 2ஆம் இடத்து அதிபதி. அப்போது வாக்கில் பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இவர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் நீடிக்கக்கூடிய நிலைகள் இதில் இருக்கிறதா என்று கேட்டால், இதில் இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காது என்று கேட்டால் இங்கே நிலைக்காது என்று தான் இங்கே வருகிறது. இந்த ஆட்சி 5 வருடத்திற்கு நிலைக்காது. அதாவது பாதி கட்டத்திலே
இந்த ஆட்சி அகற்றப்படும் என்று தான் வந்து வருகிறத தவிர இதில் ஒரு பெரிய சிறப்பான நிலைகள்லாம் இந்த அந்த அவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த நேரத்தை நம்ம வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் வந்து காழ்ப்புணர்ச்சியோ தாழ்ப்புணர்ச்சியோ விருப்பு வெறுப்புகளோ இல்லை. நம்ம ஜோதிட ரீதியாக தான் சொல்லியிருக்கோம். இது வந்து யாருடைய ஜாதகத்தையும் வச்சு நம்ம ஆய்வு செய்யலை. அன்றைய அவர் பதவியேற்ற காலத்தின் போது பதவியேற்றும் போது வான்மண்டலத்திலே உள்ள கிரகங்கள் என்ன சொல்கிறது என்று தான் பார்த்திருக்கிறோம். அதே போல் லக்னாதிபதி, அதாவது நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் உறுதியாக இருக்குது. தன்னுடைய நிலைப்பாட்டில் வந்து அவர் வந்து உறுதியாக இருப்பார். அதாவது ஆட்சியாளர் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார். நான் செஞ்சது தவறு இல்லை, எல்லாமே வந்து என்னை நோக்கி தான் எல்லாமே வர வேண்டும் என்று தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார். அதே போல் தன்னுடைய நிலைப்பாட்டில் லக்னாதிபதியாக நவாம்ச லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது நான் சொல்கிற விஷயங்கள் சரி என்று அவர் வாதிடுவார். 5ஆம் இடத்தாதிபதி வந்து பகை பெற்றிருக்கிறார். அப்போது பதவி பறிபோகக்கூடிய நிலைகள் இங்கே காட்டுகிறது. 6ஆம் இடத்திலே சூரியன் சனி சேர்ந்திருப்பது ஒரு சிறப்பான நிலையா என்று கேட்டால் 6ஆம் இடத்திலே சூரியன் சனி சேர்ந்து இருப்பது சிறப்பான நிலை என்றாலும் மக்களை சொல்லக்கூடிய சனியும் அரசை சொல்லக்கூடிய சூரியனும் 6ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பில்லை. அப்போது இவருக்கு தற்போது மக்கள் ஆதரவு இருந்தாலும் சிறிது காலத்திலே அரசாங்கத்திலும் மக்களிடமும் ஒரு சிறு அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்திலே ராகு. இந்த 8ஆம் இடத்திலே இருக்கின்ற ராகு என்ன செய்ய போகிறார்னா பல்வேறு போராட்டங்களையும் இவருக்கு ஆட்சிக்கு அது எதிராக பல்வேறு போராட்டங்களை ஏற்படுத்தும் எதிர்கட்சி மூலமாக. இப்போ எதிர்கட்சியானவர் அதே இடத்துல திக்பலத்தில் தான் இருக்கார். எதிர்கட்சியாக விளங்கக்கூடிய அதே வந்து திக்பலத்தில் அப்போ வந்து எதிர்கட்சியாக விளங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பை மீறி இவர் வந்து எதையும் செய்ய முடியாது என்பது தான் இங்கே உறுதியாக சொல்லப்படுகிறது. குரு தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ பொருளாதார நிதி நெருக்கடி இந்த தமிழக அரசில் இருக்கிறது. தமிழக அரசிடம் நிதி பற்றாக்குறை இருக்கிறது. இது வந்துட்டு அவர் வந்து சமாளிக்கக்கூடிய விஷயமா என்று கேட்டால் இந்த நிதி என்பது எதுன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்து அதிபதி நிதியை சொல்லக்கூடிய விஷயங்கள் 2ஆம் இடம். அந்த நிதியை சொல்லக்கூடிய சந்திர பகவான் தன்னிலைக்கு 4 கேந்திரஸ்தானத்திலே திக்பலத்திலே இருக்கிறார். ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இதில் இருக்குது. நிதி ஸ்தானத்திலே சந்திர பகவான் அவர் வந்து 4ஆம் இடத்தில் இருக்கார். அவர் வந்துட்டு ஓரளவுக்கு நிதி சுமையை தாங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கார். அதே போல் வந்துட்டு 2ஆம் இடத்துல நிதி ஸ்தானத்தில் கேது முடக்கம், பெரிய நிதி சுமையும் கொடுக்கும். வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் நான் சொல்லக்கூடிய அவருடைய வாக்கிலே பல்வேறு பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படும் என்பது தான் அவர் பதவியேற்ற காலத்தின் போது இந்த கிரக நிலைகள் சொல்கிறது. அப்போது சோதனையான காலகட்டங்கள். இவர் பதவியேற்ற பொழுதும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுதும் வான்மண்டலத்திலே கிரகங்கள் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறது என்று கேட்டால் இவருடைய ஆட்சி நிலைக்காது. அதேபோல் எதிர்கட்சி பலமாக உள்ளது. மக்களிடம் சிறு காலகட்டத்திலே ஒரு அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்ற போதிலும் அதெல்லாம் வந்து சமாளிக்கக்கூடிய நிலையில் தான் அந்த லக்னம் இருக்கிறது. லக்னாதிபதியும் இருக்கிறார் என்பதை தான் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். 3ஆம் இடம் லத்தை, 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், அதே போல் வெற்றி ஸ்தானமும் கூட 3ஆம் இடம் தான். இப்போ அந்த 3ஆம் இடத்துல இவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். நவாம்சத்தில் 3ஆம் இடத்துல சனி. அப்போ அந்த வெற்றியில் வந்து தடை தாமதங்களில் கொடுக்கும். அந்த 3ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்திலே இங்கே வர நவாம்சமாக அதுதான் சொல்லிட்டு இருக்கு அவருக்கு. இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறதா அந்த முயற்சிகள் வெற்றிகள் எல்லாம் வந்துட்டு தோல்வியும். வெற்றி என்பது 3ஆம் இடம், லாபம் தான் வந்து 11ஆம் இடம். இப்போ நண்பர்கள் ஸ்தானம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல மக்கள் ஸ்தானம் வந்து ஒரு நவாம்சத்தில் 12ஆம் இடத்துல போயிடுச்சு. அப்போ மக்கள் மத்தியில் வெறுப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அது இப்போவும் அப்படி தான் இருக்குது. பட் அவருடைய பதவியேற்கும் பொழுதும் இந்த ஜாதகம் என்ன சொல்லுகிறது என்றால் இவர் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும்.
மிக கவனமாக நடந்து யார் யாரிடம் என்னென்ன பேச வேண்டும், எப்படி அரசை நடத்த வேண்டும் என்று இவர் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பது தான் அன்றைய கிரக நிலைகள் சொல்கிறது. ஆன போதிலும் கிரகங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான நிலை, குரு திக்பலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, விசேஷம் பொருந்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்குது, மிகப்பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் அது அந்த ஜனனகால ஜாதகத்தை தான் ஒத்து வருமே தவிர நம்ம கோச்சார நிலையில் எடுத்த விஷயங்கள் எல்லாமே அது 100% நடக்கும் என்பதை நாம் சொல்லிக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் நம்ம அரசியல் சார்ந்த சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதேபோல் குரு பெயர்ச்சி பலனும் பார்க்க போகிறோம். அனைத்து மக்களும் சஞ்சோதிடம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு எனக்கு உங்கள் பேர் ஆதரவை கொடுங்கள். மக்கள் பணியில் நானும் ஈடுபட காத்து கொண்டிருக்கிறேன். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாகம் ஸ்ரீராமதே.